இந்த 2 இயர்ஸ் மலேசியால இருந்தப்ப எனக்கு கிடைச்ச சில அனுபவங்கள். டங் கேன்சர், நாக்கு வந்து டாக்டர் இந்த டொபேக்கோ கேன்சர் இருக்குல்ல, இந்த அப்படியே வீங்கிரும், அந்த இடத்துல சீல் ஓடிடும். ப்ராமிஸாக சொல்கிறேன், உண்மையிலே ப்ரவுட் டு சே STC30 அந்த ரியல் ஃபங்க்ஷன், அந்த SIC அண்ட் STC30 இந்த ரெண்டையும் உண்மையிலே ப்ரவுட் டு சே STC30 அந்த ரியல் ஃபங்க்ஷன், அந்த SIC அண்ட் STC30 இந்த ரெண்டையும் ஹெவி டோஸ் கொடுத்துங்க. அந்த கீமோ வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, சர்ஜரி பண்ண எடுக்கணும், அதான் எடுத்துருவாங்க, அப்படியே எடுத்துருவாங்க. சர்ஜரி இல்லாமங்க அந்த புண்ணு ஹீல் ஆகி இந்த ட்ரை ஆகி இது வந்துருச்சு. எவ்வளோ பெரிய மிரக்கல் தெரியுங்களா அது? இது ஏன்னா இது வந்து நான் லைஃபா சொல்றேன், என்னோட கேஸ். அதை தவிர்த்து அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்றதுக்கு உள்ள ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துட்டாங்க ஒரு பேஷண்ட். காட் ப்ராமிஸா சொல்றேன், நான் உண்மையான கேஸ். யூட்ரஸ் ரிமூவ் பண்ண சொல்லிட்டாங்க. அவர் என்ன பண்ணாரு, பரவாயில்ல டேட் கொடுத்துட்டாங்க, STC30 ட்ரை பண்ணி பார்ப்போமா அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்குறாரு. STC30 காலையில் ஒன்று ஈவினிங் ஒன்று. இது வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கல் இஷ்யூனால நம்ம வந்து கொடுக்க சொல்லியாச்சு, அடுத்து நடக்கிறத பார்ப்போம் அப்படின்ட்டு. எடுக்க போறான்னு முடியாச்சு, எடுத்தாங்கன்னா எடுக்கலன்னா ட்ரை பண்ண அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. கொடுத்து அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணாம சேஃபா டாக்டர் போய் அவங்க போயிட்டு ஸ்கேன் பண்ணும்போது அந்த யூட்ரஸோட கண்டிஷன் வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த யூட்ரஸ் ரிமூவ் பண்ணல, இன்னமும் லைஃப் அவர் நினைக்கிற அடுத்த விசில் என் கூட வருவார். அவர் அப்படியே மிரக்கல், அவர் லைஃப்ல ஒரு பெரிய ஒரு அற்புதம் நடந்து அவரு வேற லெவலுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவரோட கேஸ் நினைச்சு இந்த யூட்ரஸ் கேஸ்னால அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கல்யாணம் பண்ணி 3 வருஷம் குழந்தை இல்லாம இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ராங்கா அவரு அடிச்சு பேசியிருக்கிறாரு, STC30 கொடுங்கன்ட்டு குழந்தை பிறந்திருக்கு. இதெல்லாம் வந்துட்டு இந்த 2 இயர்ஸ்ல அங்க நடந்த நிறைய லைஃப் டெஸ்டிமோனியல்ஸ்.